பெரும்பான்மையை நிரூபிப்பாரா விஜய்? இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்த விஜய் இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் அவர்கள் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உயர்ந்தது. ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவைப்பட்டது. எனவே 5 நாட்களுக்கு மேலாக நீண்ட இழுபறி நிலவியது. 118 எம்எல்ஏக்களுடன் வந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க உரிமை அளிப்பேன் என ஆளுநர் கூறிவிட்டார். அதன் பின்பு காங்கிரஸ் கட்சியிடமிருந்து 5 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகா போன்ற கட்சிகளிடமிருந்து தலா 2 எம்எல்ஏக்கள் என 120 எம்எல்ஏக்களின் மூலமாக விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார். தற்பொழுது விஜய் அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கிடைத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு 120 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் வாக்களிக்க முடியாது. அதை கழித்தால் 119 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைக்க உள்ளது. இப்படி பார்க்கும் பொழுது விஜய் அவர்கள் 50% அதிகமான எம்எல்ஏக்களால் ஆதரிக்கப்படுவதால் கண்டிப்பாக தனது பெரும்பான்மையை நிரூபிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் அதிமுக தற்பொழுது இரண்டுபட்டுள்ளது. அதிமுக கூட்டணி அமைத்து 53 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதில் 47 இடங்களில் அதிமுகவும், 4 இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியும், பாஜக மற்றும் அமமுக தலா ஒவ்வொரு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்பொழுது அமமுகவினுடைய ஒரு எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவாக வாக்களிப்பேன் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலம் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று அதிமுகவில் உள்ள 30 எம்எல்ஏக்கள் விஜயை ஆதரிக்க உள்ளதாக சி வி சண்முகம் நேற்று காலை அறிவித்திருந்தார். அதே சமயத்தில் நேற்று மாலை நிலவரப்படி சி வி சண்முகம் அணியில் 24 சட்டமன்ற உறுப்பினர்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அணியில் 23 சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இந்த 24 பேரும் விஜய்க்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது தாவேகாவிற்கு 144 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கிடைக்க உள்ளது. இதன் மூலம் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று விடுவார். அதே சமயத்தில் அதிமுகவின் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. அதிமுக இன்று கொறடா உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதிமுகவின் கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தாவேகாவிற்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் எதிராக வாக்களிக்க வேண்டும், இதுதான் கட்சியின் நிலைப்பாடு, இதை மீறி செயல்படுபவர்கள் மீது கொறடா உத்தரவு பாயும் என கூறியிருக்கிறார். இதை இன்பதுரை அவர்களும் வழிமொழிந்து இருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதிமுகவை சேர்ந்த சி வி சண்முகம் அணியினர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தால் அவர்களது எம்எல்ஏ பதவிகள் பறிபோகக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், ஒரு கட்சி மற்றொரு கட்சி ஆதரிக்கும் பொழுது அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களில் 2 பங்கு பேர் ஒரே முடிவை எடுத்து மாற்றுக் கட்சிக்கு சென்றால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அப்படி பார்க்கும்பொழுது சி வி சண்முகம் அணியில் 32 எம்எல்ஏக்கள் இருந்தால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயாது. அதே சமயத்தில் சி வி சண்முகம் அணிக்கு 24 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் கட்சி தாவல் தடை சட்டம் பாய்ந்து அவர்கள் பதவியேற்கக்கூடிய அபாயம் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.